231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. யாரோ ஒரு பினாமி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக என்டையர் 4 ஏக்கர் மார்க்கெட்டை இடிப்பீங்கன்னு சொன்னா நீங்க யாருக்காக நிக்கிறீங்களோ அவர் இந்த ஊர்ல காலை கூட வைக்க முடியாது அப்படின்றத எச்சரிக்கிறோம். நினைச்சோம் இவங்கன்னா ஊரை வந்து சிங்கப்பூர் பண்ண போறாங்க, ஊர் வந்து நாளைக்கே என்ன பெரிய எம்ஜி மார்க்கெட் ஆயிட போகுது, நம்ம ஊர் கேஜிஎஃப்க்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஆனா அது இல்ல பேக்ரவுண்ட். அங்க யாரோ ஒருத்தர் ஒரு சவுல்ரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கேஜிஎஃப்ல இன்னைக்கு பினாமி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறவரு அந்த இடத்தை வாங்கி இருக்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அவங்க பொண்ணு டாக்டரா, அந்த டாக்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணி நிற்கிறாருன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அந்த ஹாஸ்பிட்டல் அங்க வரணும்னு சொன்னா அங்க சென்ட்ரல்ல ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் உருவாகணும். பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ரோடு வேணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு இன்னைக்கு அவங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டுக்காக அநியாயமா மார்க்கெட்டுக்கு மேல கை வச்சுக்கிறாங்கன்றது கூட அத்தன்டிகேட்டட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். சரி, அதோட ஆட்சின்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு எம்ஜி மார்க்கெட்ல அந்த பன்னிகரி வியாபாரம் பண்ற லதா பேக்கரி கிட்ட இருந்து அங்க கூட நாங்க இடிக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு நீங்க காலி பண்ணணும் இல்லைன்னா நாங்க இடிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சேவ் கேஜிஎஃப்ல எந்த இடத்துல அழிக்க நினைத்தாலும் சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் நிக்கோன்றத சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் நிக்கோன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சொல்லிட்டு கேஜிஎஃப்ல யாரும் காதுல பூ சுத்தின்னு இல்ல. கேஜிஎஃப் ஜனங்களை ஏமாத்திர முடியாது, மார்க்கெட் ஜனங்களை ஏமாத்திர முடியாது. அதனால இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்ன கட்டப்பட்ட ஒரு கடையே திறந்து டெவலப் பண்ண முடியாத ஒரு முனிசிபாலிட்டி இன்னைக்கு எப்படி திடீர்னு ஒரு கிரவுண்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துல நாங்க இதை கட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல முடியும்? மைனிங் பகுதியில 35 வார்டுலயும் 10 வருஷமா டாய்லெட் கட்டி அந்த ஜனங்க யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு திறந்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு முனிசிபாலிட்டி முயற்சி செய்யல. அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட். ஒரு வார்டுலயும் சரியான ரோடு இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு வார்டுலயும் குடிக்கிற தண்ணி இல்ல, கொசு மொய்க்குது, சுகாதாரம் இல்ல. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அதுக்கு பிறகு எம்ஜி மார்க்கெட் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி முனிசிபாலிட்டியில எந்த ரெசல்யூஷனும் பண்ணல. எந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கட்ட போறோம்னு சொல்லிட்டு இல்ல, யாருகிட்ட கடன் வாங்க போறனோ இல்ல, எங்கிருந்து ஃபண்ட் வரப்போதுன்னு இல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்ல. ஒரு இடத்த பண்ணணும்னு சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடு, முனிசிபாலிட்டி முன்னாடி போடு, எம்ஜி மார்க்கெட் இப்படிதான் கட்ட போறோம், இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்படி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இது வள்ளல் முன்சாமி அவர் நம்ம மரியாதை தான் வச்சுனுக்கிற. நீங்க எங்க கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்ல, பாவம் உன்னை பலிகடா பண்றாங்க. தயவு செய்து நாளைக்கு நீங்க தான் நடுத்தருவில் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால இது வந்து என்டையர் இல்லீகல் அகைன்ஸ்ட் தி முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லி இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் கண்டிப்பா எந்த சோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கல. அந்த வியாபாரிகளை வச்சு நானே கிரிமினல் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த கமிஷனருக்கோ இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனருக்கோ இன்னைக்கு நான் சொல்ல வரேன். 2க்கு எம்ஜி மார்க்கெட் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இவங்க இடிக்கல, இவங்க ஒருவனுடைய பினாமி அந்த மார்க்கெட்டை இடிச்சிட்டு அங்க வேற ஒரு அதானி அம்பானி குரூப்ஸ் கிட்ட ஒரு பெரிய டீல் பண்ணி அது மூலியமா இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்றதுக்காக முயற்சி பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிய வருது. ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க நடந்துனுக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து பீப் மார்க்கெட்டினுடைய மெர்ச்சன்ட் அந்த ஆபீஸ் பேரர்ஸ் இங்க வந்துக்கிறாங்க. அதே நேரத்துல கிராஸ் மார்க்கெட்டினுடைய தலைவரா அதுல இருந்து மசூத்ன்றவர் கூட இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி எம்ஜி மார்க்கெட்ல இருந்து அதனுடைய மார்க்கெட்டினுடைய தலைவர் தேவேந்திரன் ஜனார்தனன் செயலாளர் இங்க வந்திருக்கிறாங்க.
இங்க முக்கியமா இது ஏதோ ஒரு முக்கியமா இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஸ்லாட்டர் ஹவுஸ் காசுங்களை நேத்து எம்எல்ஏ ஆபீஸ்ல கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸை காலி பண்ணோம், நாங்க அதை டெமாலிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க கேட்டுக்கிறாங்க. வேணா சேவ் கேஜிஎஃப்க்கு பிரசிடென்ட்டுக்கு செக்ரட்டரிக்கு நாங்களே சொல்றோம், அவங்க கூட கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேஜிஎஃப் ஃபுல்லா இன்னைக்கு மாட்டுக்கறி நிறுத்தின பிறகு எவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்துச்சு, எவ்வளோ பேர் அப்போஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மாட்டுக்கறி வித்துனுக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு அது நான் இன்னைக்கு கூட சொல்றேன், அது ஒரு 2 லட்சம் மக்களுடைய அன்றாட உணவு. அதை தடை பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுக்கு நாங்க சேவ் கேஜிஎஃப் காரு கூட நாங்க சொல்றோம், அவங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க அவங்களுக்கு கூட கன்வின்ஸ் பண்றோம்னு சொல்றதுனால இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கை நாங்க வச்சு சொல்றோம். ஸ்லாட்டர் ஹவுஸ்ல நாங்க பின்வாங்கிறது இல்லை. முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் அண்டர் செக்ஷன் 243 பிரகாரம் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்குதோ அத்தை நீங்க பண்ணணும். ஏன்னா இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. இங்க எம்எல்ஏக்கு எந்த ரோலும் கிடையாது. முனிசிபாலிட்டி ஆக்ட்ல எம்எல்ஏக்கு எந்த ரோலும் கிடையாது. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதை பண்ணணும். ரெண்டாவது, இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. 6/11/2025 ஓட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா இந்த டிஸ்ட்ரிக்டுடைய டிசி. ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல கை வைக்கணும், ஸ்லாட்டர் ஹவுஸ்கார கூப்பிடணும், ஸ்லாட்டர் ஹவுஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா டிசி இன்டர்ஃபியரன்ஸ் ஆகணும். டிசி டைரக்ஷன்ல தான் கமிஷனர் அங்க போய் பேசணும். ஆனா கமிஷனரும் பேசுறது இல்லை, டிசியும் பேசுறது இல்லை. இங்க சம்பந்தம் இல்லாதவங்க பேசுறதுன்னு வரும்போது ஸ்லாட்டர் ஹவுஸ் விஷயத்துல ஒண்ணுதான், முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு ஆத்தரைஸ்டு ஸ்லாட்டர் இன்னொரு இடத்துல ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இவங்கள அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பப்ளிக் சொல்லிட்ட பிறகு அந்த இடத்துல பண்றதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. அதனால இது எதுவும் பண்ணாம ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல கை வச்சா கண்டிப்பா கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், இது லீகலா போக வேண்டி வரும். அதே நேரத்தில் சேவ் கேஜிஎஃப் கூட ஜனங்களை ஒன்னா சேர்த்து அந்த மக்களோட ஒன்னா சேர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுல நாங்க பின்வாங்க மாட்டோம்ன்றது ஸ்லாட்டர் ஹவுஸ் சப்ஜெக்ட். இந்த கிராஸ் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இந்த கிராஸ் மார்க்கெட்ல நான் கூட நினைச்சேன் ஏதோ எல்லா ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க இன்னைக்கு கிராஸ் மார்க்கெட்டை இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல. முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் 231 என்ன சொல்லுது, ஒன்னு டெமாலிஷன் பண்ணணும் பில்டிங்னு சொன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். அது ஆக்ஷன்ல விடப்பட்டு அந்த ஆக்ஷன்ல இருந்து எடுத்து கட்டப்பட்ட ஒரு கிராஸ் மார்க்கெட். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி ஜடகா ஸ்டாண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை கட்டி அந்த SC/ST அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா நம்ம செக்ரட்டரி தயானந்தன் சொன்ன மாதிரி முனிசிபாலிட்டியில கிராஸ் மார்க்கெட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கூட்டமும் நடத்தல, எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணல, எந்த சோகாஸ் நோட்டீஸும் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா 1.5 கோடி ரூபாய் ரெண்ட் டியூ இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதே நேரத்துல அங்க கூட பாத்தீங்கன்னா எல்லா விதமான பல பேர் அன்றாட பிழைப்பு நடத்துறவங்க அங்க வியாபாரம் பண்ணி நின்றுக்கிறாங்க. வெறும் ஓனருக்கு மட்டும் இல்ல, அவங்க லீஸ் விட்டுக்கிறாங்களோ சப் லீஸ் விட்டுக்கிறாங்களோ இன்னொருத்தர்களை விட்டுக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது, ஈவன் ட்ரெஸ்பாசர் யாராவது இருந்தா கூட அவனை இல்லீகலா அவனை எவிக் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இல்லீகலா அவங்களை எவிக் பண்ணாங்க. நாம கூட கேஜிஎஃப்க்கும் இந்த மார்க்கெட்டுக்கு எம்ஜி மார்க்கெட்டுங்களுக்கு என்னையா சம்பந்தம், இவங்க ஏன் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்கன்ட்டு யாரும் நினைக்க கூடாது. இன்னைக்கு அந்த மார்க்கெட் வியாபாரிங்க கிட்ட அந்த சங்க தலைவருங்கிட்ட நாங்க பேசும்போது சுமார் 10,000 பேர் பிழைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த எம்ஜி மார்க்கெட் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல ஏசியாவிலேயே ஒரே ஒரு மார்க்கெட்னு சொன்னா இந்த என்ட்ரன்ஸுக்கு போனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது A to Z ஒரு கல்யாணத்துக்கு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கின அண்ணாண்ட ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு இருக்கக்கூடிய
ஒரு சிஸ்டமேட்டிக் பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்டட் மார்க்கெட். அது ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை. ஒரு இடத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னா ஆல்டர்னேட் இன்னொரு இடத்த வந்து நீ கொடுக்கணும். ஆனா இச்சிட்ட பிறகு சொல்ற உங்களுக்கு நாங்க இன்னொரு இடத்தை நாங்க அலாட் பண்றோம்னு சொல்லிட்டு சட்டத்துல எடுக்கிற இடம் இருக்குதா, முனிசிபாலிட்டி ஆக்ட்ல இடம் இருக்குதா, ரிசர்வேஷன் பாலிசி மேலதான் ஒரு கடையில டெண்டர் விட முடியும். அந்த ரிசர்வேஷன்ல எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, பேக்வேர்டுக்கு எவ்வளோ, ஜெனரலுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டகரி வருது. இதை மீறி யாருக்காவது அந்த மார்க்கெட்டை கொடுக்க முடியாது. அதனால ஆல்டர்னேட் எந்த விதமான சஜஷனும் அவங்களுக்கு பண்ணல. அதே நேரத்துல இன்னைக்கு என்டையர் மார்க்கெட்டே நாங்க இடிக்கிறோம், நாங்க ஏதோ பண்றேன்னு சொன்னா இன்னும் யாருகிட்ட நீங்க பண்ணிருக்கிறீங்க? ஒரு கடன் வாங்கி ஒரு இடத்தை நீங்க டெவலப்மெண்ட் பண்றது கூட மரியாதைக்குரிய ரூபகலா சசிதர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் கிட்ட பார்த்து ஒரு ஸ்பெஷல் கிராண்ட் வாங்கி வந்து அந்த கிராண்ட்ல இருந்து நீங்க டெவலப் பண்ணிருக்கலாம். போய் பங்காரப்பேட்டில் இருக்கக்கூடிய இதுல போயிட்டு எப்போ இந்த மார்க்கெட் டெவலப் ஆகுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்னைக்கு வியாபாரிகள் அணுகியிருக்கிறார்கள். அதனால நாங்க அந்த வியாபாரிகளுக்கு சாதகமான ஒரு நிலை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை சொல்லணும். ஆல்டர்னேட் இந்த இடம் ஆல்டர்னேட் இதை அலாட் பண்ணிருக்கிறோம். நீங்க இப்ப டைம் பீயிங் இங்க ஆக்கிபை பண்ணீங்க, உங்க பிசினஸ் இங்க பண்ணுங்க, நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், எகைன் we will reshift ன்னு சொல்லி அவங்களுக்கு அக்ரிமெண்டோ அண்டர்டேக்கிங்கோ ரைட்டிங்ல கொடுக்கணும். இந்த உண்மையாவே இந்த ஊர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். இதை மீறி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோடியில இப்பதான் எம்ஜி மார்க்கெட்ல ரோடு, காவா, பிஷ் மார்க்கெட், பீப் மார்க்கெட் கிட்ட எல்லாம் நீ போட்டு கவர்மெண்ட்டுக்கு 2.5 கோடி ரூபாயில இப்பதான் போன பாச டெவலப் பண்ண இவங்க இன்னைக்கு அதே இடத்தை இடிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ லாஸ் டு தி கவர்மெண்ட், லாஸ் டு தி கான்ட்ராக்டர்ஸ் சொல்லி இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் யாருடைய பணம், யாருடைய டாக்ஸ் இன்னைக்கு அது பண்றாங்க. 1.5 கோடி ரூபாய் ரெவென்யூ கலெக்ட் ஆகல. முனிசிபாலிட்டிக்கு மிகப்பெரிய லாஸ். அப்போ இந்த லாஸ இன்னைக்கு பண்ணின்னு அவங்க போறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, அதனால இந்த ஊர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த வேலையை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை யாரோ திசை திருப்பினா நீங்க அவங்களுக்கு டைவர்ட் ஆகாம, இந்த ஜனங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால நீங்க இந்த டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். அப்படி அந்த மார்க்கெட்டை நீங்க உண்மையாவே பண்ணணும்னு சொன்னா நீங்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குதிரை ஸ்டாண்ட் இச்சுங்க, இன்னும் கொஞ்சம் அந்த வீடிங்களெல்லாம் எல்லாத்தையும் இஷ்டீங்கன்னா அந்த மெயின் கேட் அங்கே போட்டுடலாம். அப்ப அந்த ஒரு துண்டு வீடு மட்டும் எப்படி அந்த இடத்துல வரல அப்படின்றத நாம பார்க்கணும். இன்னொன்னு சொல்றோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 49 கடை கட்டி 5 வருஷம் ஆச்சு. எஸ்சி எஸ்டிங்களுக்கு நாங்க அந்த கடையை ஒதுக்குறோம்னு சொன்னாங்க. 5 வருஷமா அந்த கடை டெண்டர் விட்டு அவங்களுக்கு ஒதுக்காம பூட்டிட்டு இருக்குது. அப்போ ஒரு கடை 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாடகையை விட்டு இருந்தா கூட இன்னைக்கு முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவு பெரிய லாபம் இன்னைக்கு வந்திருக்கும். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவோ சேவ் கேஜிஎஃப் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனோ இல்ல யாரையும் அப்போஸ் பண்றதுக்காக பேசுறது இல்ல. எம்ஜி மார்க்கெட்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா ப்ராப்பரா நீங்க வெளியிடணும். இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆல்டர்னேட் அகாமடேஷன் நாங்க பண்ணி கொடுக்கறோம். இம்மீடியட்டா இந்த நியூஸ் போனோம். கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸுங்க அவேர் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துங்களை வாலண்டரியா ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகி இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கணும்னு சொல்லி இந்த முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் நான் தப்பா பேசினில்ல கூட இந்த நேரத்தில் நாங்க எச்சரிக்கிறோம். சேவ் கேஜிஎஃப், இந்த ஊரை அழிக்க நினைக்க மாட்டோம், இந்த ஊரை காக்க நினைப்போம் என்பது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். இந்த அதே நேரத்துல இவ்வளவு ஆர்வம் காட்டுற இந்த நகர சபை பிரிட்டிஷ்காரங்காலத்திலிருந்து தங்க சுரங்க மைன்ஸ் வளர்ச்சி காலத்திலிருந்து ஆண்டர்சன் பேட் மார்க்கெட் தான். ராஜீவ்காந்தி சிலை இன்னைக்கு சுத்திட்டு எத்தனை வருஷம், எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா அது சுத்திட்டு இருக்குது. ஆண்டர்சன் பேட்னுடைய பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு 2000 திறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 25 வருஷமா அங்க ஒரு பஸ் கூட போறது இல்லை. ஆண்டர்சன் பேட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள்
இன்னைக்கு எந்த விதத்திலையும் வியாபாரம் இல்லாத இருக்கிறாங்க. ஆண்ட்ரேஷன்பேட் பகுதியில எந்த வளர்ச்சியும் இல்லை. தயவு செய்து அங்க கூட எங்கன்னா போய் பல கோடி கடன் வாங்கி ஆண்ட்ரேஷன்பேட் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் உங்களை வெல்கம் பண்ணும். ஆண்ட்ரேஷன்பேட்ல பண்றதுக்கோ இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ அந்த பஸ் ஸ்டாண்ட செயல்படுத்துறதுக்கோ நீங்க முயற்சி செய்யணும். பேத்தமங்கலம் வாட்டர் கேஜிஎஃப் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீங்க சும்மா போய் நீங்க இதுக்கு அந்த தண்ணியை குடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் குடிக்கிற தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா உண்மையாவே முனிசிபாலிட்டிய நாங்க பாராட்டுவோம். நான் மீண்டும் சொல்றேன், முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் டெபுட்டி கமிஷனர் டெபுட்டி கமிஷனருடைய உத்தரவு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. இருக்கிற கவுன்சிலுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்ல, எந்த விதமான முடிவும் இவங்க எடுக்கல. அதனால சேவ் கேஜிஎஃப் மீண்டும் வலியுறுத்துறோம், அப்பீல் பண்றோம். லீகலா முனிசிபாலிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்க செய்யணும்.